ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாரு. எங்களுடைய பண்பாடு கலாச்சாரம் என்பதற்குள்ளதான் இந்த பசுவை கொண்டு போய் வைக்கிறார்கள். நான் தெளிவாகவே வேதங்கள் சொல்லுவதிலிருந்து ஒரு விஷயத்தை நான் சொல்ல பாக்குறேன். இங்க கோபதன பிராமணியம் அப்படிங்கிற ஒரு புத்தகம், அதுல இருந்து நான் எடுத்து வந்த குறிப்பை தான் நான் இப்ப சொல்ல போறேன். என்னன்னா 21 வேள்விகள் செய்யலாம். 21 வேள்விகளின் தொடக்க வேள்வியாக இருக்கக்கூடிய அக்னிய தேயா என்கிற வேள்விக்கு கட்டாயமாக பசுவை பலியிட்ட பிறகுதான் இந்த வேள்வியை ஆரம்பிக்கணும். வேள்வியினுடைய தொடக்க வேள்வி பசுவை பலியிடுறதுதான். இது ஒண்ணு. இரண்டாவது அஸ்மவேத, ராஜசூயா, வாஜபேயா போன்ற வேள்விகள்லாம் பெரிய வேள்விகள். இந்த வேள்வியில ஒரு விலங்கு மட்டும் இல்ல, பல விலங்குகள் போட வேண்டிய கட்டாயத்துல இருக்கும். அது என்ன மாதிரினா குதிரை, பசு, எருது இதெல்லாம். சில வேள்விகள் பிரத்யோகமா பசுவை மட்டுமே போடுற வேள்விகள் இருக்கு. அது என்ன? இந்திரனுக்கா நீங்க காளைய போடலாம், மருத்கன்கா புள்ளி வைத்த பசுவை போடணும், அஸ்வின்களுக்கா நீங்க செந்நிற பசுவை நீங்க யாகத்துல கொடுக்கணும், மித்ரனுக்கும் வருணனுக்குமா எந்த விதமான பசுவையும் நீங்க கொடுத்துக்கலாம். அப்போ யாகங்களிலே பசுக்களை பலியிடுவது என்பது தவிர்க்க முடியாத சடங்காக இருந்தது, என்றைக்கு உங்களுக்கு புனிதமாக மாறியது என்கிற அடிப்படையான ஒரு கேள்வி இருக்கிறேன். அவங்க சொன்ன மாதிரி பசுவை சாப்பிடுவது என்பது அவரோட விருப்பமாக இருந்துட்டு போட்டோம். அது யாகத்துல போடுவது என்பது நான் சொன்ன மாதிரி எல்லா பசுவை கொடுமைப்படுத்தி ஒரு யாகத்துக்கு பயன்படுத்துறது என்பது வேறு. ஒரே விஷயம் சொல்லிடுறேன். யாகத்துல அது ஒரு நம்முடைய எத்தனை யாகத்துல எத்தனை பசுவை அவங்க பயன்படுத்த போறாங்க இவர்கள் சொல்லுவது. நான் ஒரு கௌரட்சக்னு வச்சு கேள்வியை கேட்கிறேன். அப்படியே வச்சு ஒரு பசு பாதுகாவலன் ஒரு பசுமாட்டை எப்படி நீங்க நெருப்புல போடலாம்? யாகத்திற்கு பயன்படுத்துறது ஒரு விஷயத்தை நம்ம தெளிவாக உணவுக்காக தப்பு ஆன்மீகத்துக்காக